தர்மம் தலைக்காக்குங்கிற மாதிரி மீனா செய்த தர்மம் தான் முத்தை காப்பாற்றிருக்குது. போலீஸ் வந்து மீனா செஞ்சுட்டு இருந்த உதவியெல்லாம் பார்த்துட்டு நம்ம பொண்ணு கர்ப்பிணியாக இருக்கிறா, நம்ம வந்து இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து மனசு மாறி இன்ஸ்பெக்டர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. ஏன் இத்தனை நாளாக நீ சொல்லலைன்னு அருண் தான் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாரு, அதனால தான் அப்படின்ட்டு. ஏன் அருண், நீ செஞ்சதே தப்பு அல்லவா? அவன் செஞ்சது ஒரு தப்பாக இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு தானே. அவன் வந்து இப்போ நீ செஞ்ச தப்புனால தான் அவன் குடிச்சிட்டு வந்து உன் வீட்டில் கல்லெடுத்து எறிஞ்சா. நீ வந்து அவன் அவனோட பொழப்பில் மண்ணள்ளி போட்டதும் இல்லாமல் அவன் லைசன்ஸை கேன்சல் பண்ணியே ஆகணும், அவனை உள்ளே தள்ளியே ஆகணுன்ட்டு ஒத்த கால் நிற்கிற. இப்போ எதுக்கு முன் விரோதத்தை வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் இருக்கா? போலீஸ் வேலையில் இருந்துட்டு இப்படியெல்லாம் பொய் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் உன்னை சேர்த்துறப்பவே என்ன சொன்னேன், ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி தப்பெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே உன்னை சேர்த்துனேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அருணை பார்த்து கேள்வி கேட்க, அருணும் எதுவுமே பேச முடியாத நிலமையில் இருந்துட்டான். எப்போ பார்த்தாலும் என்னை எதிரியாகவே இவர் பார்க்குறாரு. நான் வந்து எல்லாத்துக்கும் நல்லது தான் செய்கிறேன், நான் எப்போவுமே கெடுதல் நினைக்கிறது கிடையாது. நான் அப்போது சொல்கிறேன், என் வண்டியில் பிரேக் இல்லை, அதனால தான் குழந்தைகள் மேலே இடிக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் இப்படின்னு ரைட் எடுத்தேன். அவர் வண்டியில் இடிச்சிருச்சு, நான் வந்து தப்பே செய்ய கிடையாதுன்னு நான் அப்போ கெஞ்சினேன். இவர் நம்பவே இல்லை. இப்போ இவருக்கு ஆபத்து வரங்காட்டி தானே இப்போ தெரியுது. இவரும் சொல்லாமல் மறந்துட்டாங்கன்னா நான் ஜெயிலில் தானே இருக்கணும் அப்படின்ட்டு முத்து கேட்க, முத்துவை இன்ஸ்பெக்டர் வந்து, நீ செஞ்சது தப்பு தான், நீ வாய் பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா? உன் பொண்டாட்டிக்குனால தான் நீ இப்போ வெளியில் வந்திருக்க. எதாக இருந்தாலும் உன் பொண்டாட்டிக்கு நல்லது பண்ணுறது மலிப்பார். நீ அவளுக்கு நல்லது பண்ணுறதுன்னு தான் இருந்தால் நீ குடிக்காமல் இரு, யாருக்கிட்டையும் வம்பு சண்டைக்கு எதுவும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் இவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிடுங்கன்னு சொன்னானே. சரின்ட்டு கையெழுத்து வாங்கிட்டு அனுப்புகிறாங்க. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, உனக்கு வந்து அமைஞ்ச ஒய்ஃபு நல்லவ, அவளை வந்து நீ நல்ல முறையாக காப்பாற்றிக்க. அவள் அத்தனை பிரச்சனையிலையும் கஷ்டத்துலேயும் இன்னொரு பிள்ளைக்கு உதவுறான்ட்டு மாசமாக இருக்கிற பொண்ணை ஆட்டோ வச்சு அனுப்பினதும் இல்லாமல் செலவுக்கும் காசு கொடுத்து அவளோட நல்ல மனசை பார்த்து தான் நானே உண்மையை சொல்லலான்னு சொல்லி நான் சொன்னேன். உனக்காக நான் ஒன்றும் சொல்ல கிடையாது அப்படின்ட்டு போலீஸ் சொல்கிறாரு. ஏட்டையே சொல்லிவிட்டு, என் பொண்ணு மாசமாக இருக்கிறா, நாம் ஒரு பொண்ணுக்கு துரோகம் செய்யக்கூடாதுன்னு அந்த ஒரு மனப்பான்மையில் தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னானியா. மீனாவுக்கு, என்னம்மா நீ வந்து இவ்வளோ கஷ்டத்துல இப்படியெல்லாம் நல்லா செய்கிற, நீ நல்லா இருப்பம்மா 100 வருஷம் அப்படின்ட்டு கான்ஸ்டபிள் மீனாவை வாழ்த்தி, சரி இனிமேல்னாச்சும் நல்ல முறையாக 2 பேரும் கிளம்புங்கன்னு சொல்லி கார் சாவி கொடுத்து அனுப்புகிறாங்க. முத்து காரை போய் முத்தம் கொடுத்துட்டு அழுகிற. அப்படி சரி இப்போ தான் எல்லாமே கிடச்சிருச்சுல்ல, வாங்க வீட்டுக்கு போகலாம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கார் சேவை கொடுத்து கிளம்ப சொன்னேன்னு. இல்லை மீனா, எனக்கு மனசு ஒரு மாதிரியாக இருக்குது, நீ கூட கொஞ்சம் வா, இந்த வண்டியை கூட செல்வத்தை விட்டு எடுத்துக்கலாம், நீ எங்கள் கூட காரில் கொஞ்சம் வீட்டுக்கு வரைக்கும் வா அப்படின்னு சொல்லி முத்து கூட்டிகிட்டு போகிறாரு. மீனா, நீ இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை, நீ நான் எப்படி குடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா வந்து இவ்வளோ ஆதிக்கு திருத்தி இப்படி என்னை வாழ்க்கையை கொண்டு வந்திருக்கிறேன், எனக்கு அமைஞ்ச ஒய்ஃப் மாதிரி யாருக்குமே அமையாது அப்படின்ட்டு முத்து பெருமையாக பேசிட்டு வரீங்க. இத்தனை நாளாக இது தெரியலையே, இன்றைக்கி தான் தெரிஞ்சுதா, அது அந்த ஏட்டையை சொன்னங்காட்டி தான் என்னை பற்றி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பார்த்து மீனா கேட்க, இல்லை இருந்தாலும் இன்றைக்கி அவர் சொன்னானையா, அந்த நம்ம இந்த பொண்ணு கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த பொண்ணு அடுத்தவங்களுக்கு உதவுறாங்க அப்படின்னு அந்த வார்த்தை சொன்னானே, எனக்கே என்ன எரியாமல் கண் கலங்கிருச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பாராட்டிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூப்பிட்டு, இப்போ என்னன்ட்டு அண்ணாமலை வந்து கேட்குறப்ப, இந்தாப்பா கார் சாவி, லைசன்ஸு கேன்சல் பண்ணதை திரும்ப கொடுத்துட்டாங்க, கேன்சல் பண்ணாமல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2யும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு, அப்பா என் வண்டியிலேருந்து பிரேக் யாரோ கட் பண்ணி விட்டுட்டாங்க, அதனால தான் அண்ணாமலை இருந்துட்டு எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு, எல்லாம் மீனானால தான்ப்பா, மீனா வந்து இது எப்படியோ என்ன சிஐடி ஆஃபீஸர் மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிச்சி இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் சொன்னதுனால கொடுத்துட்டாங்கப்பா. ஏன் எத்தனை நாளாக தெரியாமல் இப்போ எப்படி தெரியுது, ஏட்டையா வந்து என்னோடய கார் எடுத்துகிட்டு போகிறப்ப பிரேக் கட்டாகி இருந்திருக்குது, யாரோ கட் பண்ணி விட்ருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கப்பா, அதனால் ஏன் ஏட்டையை எத்தனை நாளாக சொல்லலை அப்படின்னாட்டி மீனா ஹெல்ப் பண்ணதை பார்த்துட்டு அவருக்கே மனசிலங்கி, இவ்வளோ பெரிய பொண்ணுக்கு நம்ம துரோகம் பண்ணுறோமா அப்படின்னு நினச்சிட்டு அவர் சொல்லிட்டாருப்பா, இத்தனையும் அந்த அருண் செஞ்ச வேலை தான்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணன் மனோஜை பிடிச்சிட்டு போனாங்களா அந்த போலீஸ் தான் இத்தனையும் பண்ணது அப்படின்னோடனே. சரி, ஆனால் நம்ம வீட்டிலேருந்து ஆளுங்க தான் யாரோ அந்த கார் சாவி எடுத்து கொடுத்து பிரேக் ஒயர் கட் பண்ணியிருக்காங்க, தானாக கட்டாக வாய்ப்பே இல்லை, அதுக்கு முன்னாடி நாள் நான் நல்லா தானே ஓட்டிகிட்டு இருந்தேன், எப்படி என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு. என்னடா வீட்டில் இருக்கிறது நாங்கள் எல்லாம் எடுத்து கொடுத்தோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க, நீங்கள் எல்லாம் எடுத்து கொடுத்தவங்கன்னு யாரும் சொல்ல, ஆனால் நம்ம வீட்டு ஆளுங்க செய்யாமல் எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு முத்து சொல்ல. ரவியும் ஸ்ருதியும் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவங்க வந்து எப்போவுமே நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவ தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் முத்து.
ஏன் மீனா கரெக்டு தானே நான் சொன்னது அப்படின்னா, ஆமாங்க அவங்க வந்து எப்போவுமே நம்மளை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னா, அப்போ நான் என்னை சொல்கிறியாடான்னு அம்மாவை கேட்க, அவன் சொன்னானா, அவன் இது தானே சொல்லிகிட்டு இருக்க, நீ ஏன் முந்திரி கொட்டையார் முந்திட்டு இருக்கிறன்னு அண்ணாமலை திட்டினான். திட்டுறதை பார்த்துட்டு, இல்லை அடுத்தது என்ன தான் சொல்லுவேன், ஏன்னா அவனுக்கு தான் எப்போ பார்த்தாலும் நான் திட்டிகிட்டே இருக்கிறேன்ல, அதனால் அவன் என்னை தான் சொல்லுவான் அப்படின்னோடனே, நீ எத்தனை தான் நினச்சாலும் உங்களை நான் சொல்ல மாட்டேம்மா, நீங்கள் வந்து என்னை பெற்ற தாய், நீங்கள் தான் என்னை பிடிக்காம இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே ஒரு தனியாக, நான் வந்து உங்களை என்றைக்குமே தரக்குறைவாக நான் நினச்சதே கிடையாது, நீங்களும் செஞ்சுருக்க மாட்டேங்க, எனக்கு எதிரியாக இருக்கிறது அண்ணா நீயாடா அப்படின்னு மனோஜ் கேட்குறப்ப, நீ இது செஞ்சியா, ஆனால் அந்த இடத்துக்கு உனக்கு ஒர்த்து கிடையாது, நீ யார் செஞ்சாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு அப்போவே முந்திரிக்கொட்டை மாதிரி தவளை தன் வாயாலே கெடுங்கிற மாதிரி முந்திரிக்கொட்டையாட்ட ரோகிணியவே வந்து வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறா. இல்லை யாராச்சும் இப்போ ஆணியில் மாட்டியிருந்த கார் சாவி எடுத்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். என்ன ஆணியில் சாவி மாட்டியிருந்தது உங்களுக்கு எப்படி தெரியும், நான் எல்லாம் நடந்த மாதிரியே நீங்கள் செஞ்ச மாதிரியவே சொல்கிறீங்களே அப்படின்னு. நான் வந்து நீங்கள் செஞ்சேன்னு சொல்லவே இல்லையே, ஆனால் நீங்களே முந்திரிக்கொட்டை மாதிரி நீங்கள் செஞ்ச தப்பு நீங்கள் செஞ்ச மாதிரியவே காட்டிக்கிறீங்களே அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் அடுத்தது என்ன தானே பார்த்தீங்க, அதனால தான் மீனா உங்கள் வீட்டுக்காரரு என்னை தான் பார்த்து நான் செஞ்ச மாதிரி தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்க, ஸ்ருதி இருந்துட்டு அவர் வந்து உங்கள் பேர் சொல்லி குறித்து சொல்லவே இல்லையே, அவர் பாட்டுக்கு நார்மலாக தானே அவங்க அண்ணங்கிட்ட கேட்டுட்டு இருந்தார், அப்போனா இந்த இதில் நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்ருதியும் கேட்க, என்ன ஸ்ருதியை இப்படி பேசுகிற நீ, ஆமாம் நீங்கள் எல்லாம் சொன்னது பார்த்தா ஆணியில் மாட்டியிருந்த சாவியை எடுத்துகிட்டு போய் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி தானே நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, இப்போ வந்து தவளை தன் வாயிலே கெடுங்கிற மாதிரி நீங்கள் தானே உங்கள் வாயிலேயே நீங்கள் செஞ்ச தப்பு ஒத்துக்கிறீங்க அப்படின்னோடனே முத்து இருந்துக்கிட்டு, இது யார் செஞ்சாங்கன்னு நான் கூடி சீக்கிரம் கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்கள என்ன செய்கிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னோடனே, மீனா எதாக இருந்தாலும் பொறுமையாக நம்ம செய்யலாம், கண்டுபிடிச்சி அவங்கள இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு உயிருக்கே ஆபத்து வந்திருந்தால் என்ன ஆயிருந்திருக்கு அப்படின்னு மீனா கேட்க, நீங்கள் எதாக இருந்தாலும் அமைதியாக செய்யுங்க, நம்ம பார்த்துக்கலாம். ரோகிணி தான் சிட்டிக்கு சாவி எடுத்து கொடுத்து பிரேக் ஒயர் கட் பண்ணாங்கன்னு தெரிய வந்து ரோகிணியை வீட்டை விட்டு அனுப்புனா நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.